ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் எக் பாய்லர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ இதை எக் பாய்லர் ஒரு 6 முட்டை வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். அதுக்கு எவ்வளோ தேவையான அளவோ அந்த கப்லேயே வந்து தண்ணி மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்தளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுதான் வந்து ட்ரே. உங்களுக்கு வந்து ஒரு முட்டை நீங்கள் வந்து வேக வைக்க போகிறீங்கன்னா அதுக்கு எவ்வளோ தண்ணி வைக்கணும், 2 முட்டை வேக வைக்க போகிறீங்கன்னா எவ்வளோ தண்ணி வைக்கணும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து 6 முட்டையை வந்து வேக வைக்க போகிறோம். ஸோ 6 முட்டைக்கு எவ்வளோ தண்ணியோ அந்த கப்பில் வந்து அந்த மெஷரிங் அளவு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம பாத்திரத்தை விட இந்த எக் பாய்லரை வந்து நம்ம ஈஸியாக வந்து முட்டையை குக் பண்ணிடலாம். ஸோ நான் இந்த எக் பாய்லர் வாங்கி 1 இயர் ஆகும். இன்னமும் அப்படியே சூப்பராக இருக்குது. இப்போ வந்து அவ்வளோதான், முட்டையை அடுக்கி வச்சுட்டு மூடி போட்டுருங்க. மூடி போட்டு ஜஸ்ட்டு வந்து அந்த பட்டனை வந்து இப்படி இந்த சைடு திருப்பி விட்டிங்கன்னா போதும். அந்த லைட் எரியுதில்ல, ஸோ அதுதான் வந்து இப்போ முட்டை குக் ஆகிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்படியே வந்து முட்டை வந்து கொஞ்ச நேரம் ஒரு 20 மினிட்ஸ் இல்லைன்னா 50 மினிட்ஸ் கிட்ட வந்து முட்டை வந்து குக் ஆகிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் என்ன டவுட் கேட்டிருந்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க. இல்லை, இப்போ வந்து முட்டை குக் ஆகிடுச்சுன்றப்ப இந்த மாதிரி சவுண்டு கொடுக்கும். சவுண்டு கொடுத்தோடனே நம்ம தான் போய் ஆஃப் பண்ணணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து முட்டை வந்து உடனே வந்து நீங்கள் மூடியை ஓப்பன் பண்ணாதீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். லைட்டாக சூடு போனதுக்கப்புறமா வந்து மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு முட்டையெல்லாம் எடுத்து நீங்கள் வந்து அந்த ஓடை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி டைப், அதாவது வந்து அதில் 3 மெஷர்மெண்ட் இருக்கும். ஒன்று வந்து ஹாட் பாயில், இன்னொன்று வந்து சாஃப்ட்டு, இன்னொன்று வந்து மீடியம். இப்போ வந்து நான் குக் பண்ணியிருக்கிறது வந்து ஹாட் பாயில் தான் வந்து குக் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம வீட்டில் வந்து நார்மலாக பாத்திரத்தில் முட்டை எப்படி குக் ஆகுமோ அந்த அளவுக்கு வந்து முட்டை வந்து நல்லா குக் ஆகிருக்கும். ஸோ நிறைய பேர் இந்த டவுட் கேட்டிருக்கறனால தான் உங்களுக்காக வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன்.